ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சடி, ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு கடாயில் ஒரு டம்ளர் ரவை நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக ஒரு தட்டில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். திருப்பி அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் நெய், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நெய்யும் போட்டு நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வத்தலுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு கை பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. அதுமாதிரி ஒரு கை தக்காளியும் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினோடனே கொஞ்சோண்டு இஞ்சி, இந்த டேஸ்ட்டே இந்த இஞ்சியில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு என்ன காயெல்லாம் இருக்கோ அந்த காயெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட்டு, பச்சை பட்டாணி, குடமிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் ஆக்கிட்டு வறுத்து வச்சுருக்கிற ரவையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா வந்துடும். இப்போ இந்த டயத்தில் கொத்தமல்லியை தூவி ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நீங்கள் இறக்கி மதுரை தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. பாய்.